Good morning students. Welcome to online class. Today we learn about Science 2 Unit 17 Animal Kingdom. Topic Chordata. So Chordata பார்க்கறதுக்கு முன்னால previous topic. So இந்த லெசன்ல நம்ம classification of living organism. ஸோ அதில் ஹையரசி சொல்லக்கூடிய ஒரு 7 ஸ்டெப்ஸு பார்த்தோம். அடுத்து பேசிக் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதில் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி, ஜெர்ம் லேயர்ஸ், அடுத்து ஷீலம். ஸோ இதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் பைனாமியல் நாமன்கிளேச்சர்ஸ், அதாவது இரு சொல் பெயரிடும் முறை. ஸோ அந்த இதில் என்னென்ன நேம்ஸ், ஜீனியஸ் நேம் என்ன, ஸ்பீசிஸ் நேம் என்ன மாதிரிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்வெர்டிப்ரேட்டா. ஸோ அதில் ஒரு 8 பைலம்ஸ். ஸோ போரிபரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிகல் மீதஸ், ஆஸ்கெல் மீதஸ், அன்ரேடா, ஆத்ரபோடா, மொலுஸ்கா, எக்கினோடர்மேட்டா. இப்படி சொல்லி இன்வெர்டிப்ரேட் சொல்லக்கூடிய வித்தவுட் பேக் போன்ஸ் உள்ள முதுநாணற்ற ஒரு உயிரிகள் ஒரு 8 பைலம் பார்த்துட்டோம். ஸோ நவ் we learn about the chordates. chordata சொல்லக்கூடிய முதுகெலும்பு உயிரிகள், அதாவது முதுகு நான் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பைலம் கெமிகார்டேட்டா. கெமி மீன்ஸ் ஆஃப், பாதின்னு அர்த்தம், அரை அப்படின்னு அர்த்தம். Chemichordates are marine organisms with soft vermiform and unsegmented body. They are bilaterally symmetrical coelomate animals with non-chordate and chordate features. இந்த chemichordateன்றது அரை நான் உயிரிங்கிறது கடலில் வசிக்கக்கூடிய மென்மையான ஒரு புழு போன்ற கண்டங்களற்ற உடலமைப்பை உடையது. இந்த உடலமைப்பு எப்படின்னா பைலேட்டர்னா இருபக்க ஆர சமச்சீர், வட்ட வடிவமாகவும் 2 பக்கமும் சமமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உண்மையான உடற்குழி உடையது. ஸோ இதனுடைய மெயின் கேரக்டர்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா முதுகு நான் மற்றும் முதுகு நாணற்ற பண்புகளை உடையது. ரெண்டுக்குமே பாதி பாதி இருக்குது. ஸோ அதனால தான் இதை கெமி அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹேவ் கில் ஸ்லைட்ஸ் பட் do not have நோட்டோகார்ட். இது செவில் மூலமாக சுவாசிக்குது, ஆனால் இதுக்கு என்னது நோட்டோகார்ட் கிடையாது. They are ciliary feeders and mostly remains as tuberculous forms. அதாவது ciliary feeders அப்படின்னா கசை இலைகள் மூலமாக உணவை பெறுகிறது. கசை இலைனா அந்த சின்ன சின்ன முடி மாதிரி உடல் இருக்குல்ல, அது மூலம் மூவ்மெண்ட் ஆகுது, அப்படி உணவை பெறக்கூடியது. ஆனால் அதே சமயத்தில் சில உயிரினங்கள் எப்படின்னா சில நேரங்கள் அது வலை தோண்டி அதுக்குள்ளே வசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாகும். எக்ஸாம்பிள் பலனோ கிளாஸ், அதாவது ஏகான் ஓம்ஸ், ஏகான் புழுக்கள்னு சொல்லி பேர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரங்க் சில வால் பகுதி மாதிரி இருக்குல்ல, அந்த பக்கம் தான் அந்த நோட்டோகார்ட் மாதிரி, நோட்டோகார்டு சொல்லி அந்த முதுகு நான் மாதிரி இருக்கிறனால இதை கெமி அப்படின்னு, பாதி முதுகு நானுடைய உயிரி அப்படின்ற அர்த்தத்தில் இதை கெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கார்டேட்டா, முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லலாம். கார்டேட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட், dorsal nerve cord and paired kill pouches. ஸோ இதோட சிறப்பம்சம் என்னென்னா முதுகு நான், அது மட்டும் இல்லாமல் மேற்புற இணை நரம்பு அமைவு. ஸோ நரம்புகளோட அப்புறம் இணை செவுள் பைகளுடையது. பொதுவாகவே இந்த இதில் சினை செய்கள் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாகும். நோட்டோகார்ட் இஸ் a long rod-like support along the back of the animal separating the head and nerve tissue. முதுகு நானானது முதல்ல என்ன செய்யுது, ஒரு நீண்ட கோல் போன்ற அமைப்பாக வந்து அப்படியே என்னது ஒரு முதுகு தொடராகவே விலங்குக்கு அமைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் வயிறையும் நரம்பு பகுதியும் பிரிக்கிறது இந்த நோட்டோகார்ட். ஆல் கார்டேட்ஸ் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட்டிக் அனிமல்ஸ். ஸோ அனைத்து முதுகு நாடுகளும் மூவடுக்கு மற்றும் உண்மையான உடற்குழியுடைய விலங்கினமாகும். பைலம் கார்டேட்டா இஸ் டிவைடட் இன்டு 2 groups, ப்ரோகார்டேட்டா அண்டு வெர்டிப்ரேட்டா. ஸோ இந்த கார்டேட்டாவை 2 பகுதியாக பிரிக்க, ஒன்று முன் முதுகு நாணி மற்றும்
முதுகெலும்பு உடையதுன்னு அர்த்தம், வெர்டிபிரேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், Prochordata is divided into two groups, prochordate and vertebrate. Prochordata. The Prochordata is considered as the forerunners of vertebrates. Based on the nature of the notochord, Prochordata is classified into subphylum Urochordata and subphylum Cephalochordata. இந்த முதுகு நான் சொல்லக்கூடிய இந்த முதுகு நாணிகள்ன்றது சொல்லக்கூடியது வந்து வெர்டிபிரேட்ஸுக்கு முன்னாடி உள்ளது, அதாவது முதுகெலும்புக்கு முந்தின ஒரு அமைப்பாகும். இதை அந்த நோட்டோகார்டு அடிப்படையில், அதாவது முதுகுநான் அடிப்படையில் இது ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, ரெண்டு தொகுதி, துணை தொகுதிகளாக சஃபைலம். ஒன்று யூரோகார்டைன்னு சொல்லக்கூடிய வால் முதுகு நாணிகள், இன்னொன்று செப்பலோகார்டைன்னு சொல்லக்கூடிய தலை முதுகு நாணிகள். ஃபர்ஸ்ட் ஒன் சஃபைலம் யூரோகார்டேட்டா. Notochord is present only in the tail region of free larvae. Adults are sessile formed and mostly degenerate. The body is covered with a tunic or test. Example, ascidian. ஸோ இந்த வால் முதுகுநாணின்றது வால் பக்கத்தில், வால் பகுதியில் அந்த முதுகுநான் அமைஞ்சிருக்கு. இது லார்வா பகுதி, லார்வா ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அடல்ட் ஸ்டேஜில் அந்த தன்மை மறைஞ்சு போய் சாதாரணமாக மாறி என்ன செய்யுது, ஒரு பாறையில் அடிப்பகுதியிலையோ பதிஞ்சு அப்படியே என்னது இது உயிர் வாழுது. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஃபஸ்ட்டு போரிபராவத்தமிழ் இன்வெர்டிபிரேட்டையெல்லாம் அந்த கோரல் ராக் சொல்லணும்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இது இருக்கிறது, பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். இது உடலை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு பேர் டியூனிக் ஆர் டெஸ்ட்டு. ஒரு மாதிரி கேல்கரியஸ் மாதிரி ஒரு ஓடு மாதிரி அமைப்பாக இருக்கும். இதனால இது பேர் டியூனிக் ஆர் டெஸ்ட்டு மாதிரி. எக்ஸாம்பிள் அசிடியன், ஒரு குடுவம் மாதிரி அமைப்பு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குடுவம் மாதிரி ஒரு அமைப்பாக இருந்து என்ன செய்யுது, அப்படியே செஸ்ஸைன்னு சொல்லக்கூடிய இந்த பாறையில் அப்படியே பதிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்பைலம் செப்பலோகார்டேட்டா. Cephalochordates are small fish-like marine chordates with unpaired dorsal fins. அதாவது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, சிறிய மீன் போன்ற கடலில் வசிக்கக்கூடிய ஒரு முதுகுநாள் உள்ள அன்பேர்டு, அதாவது இணை இல்லாத துடுப்புகளை கொண்டதுன்னு அர்த்தம். The notochord extends throughout the entire length of the body. ஸோ தலையில் ஆரம்பித்து வால் வரைக்கும் என்னது ஒரு நீளமான ஒரு முதுகு தொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சிஸ். ஸோ பெரும்பாலும் இந்த ஆம்பியாக்சிஸ்ன்றது வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வரியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இதான் அதோடைய நோட்டோகார்டு. ரொம்ப சின்ன உயிர் இது. இது இன்னும் அப்பயும் ஆப்பிரிக்காவில் ஆறுகள குரங்களில் இது காணப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஏர்த்தில் வந்தப்போ இதுவும் ஒன்றுது, இந்த ஆம்பியாக்சிஸ் இருக்கிறதாக நம்பப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வெர்டிபிரேட்டா. This group is characterized by the presence of vertebral column or backbone. ஸோ இதோடைய சிறப்பு அம்சமே என்னது, இந்த இதோடைய வெர்டிபிரேட்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு அல்லது முதுகுநான், அந்த பேக்போன். நோட்டோகார்ட் இஸ் an embryonic stage gets replaced by the vertebrate column. அந்த எம்பரியானிக் ஸ்டேஜில் வளரிளம் பருவத்தில் இந்த முதுகுநான் வளரத் தொடங்குது. which forms the sheep skeletal axis. படி முடிவில் என்ன ஆகுனா, இது ஒரு முதன்மையான ஒரு புறச்சட்டகமாக அமைஞ்சிருது. புறச்சட்டம்னா எலும்பு அமைப்பாக. வெர்டிபிரேட்ஸ் ஆர் குரூப்டு இன்டு 6 classes. இதில் ஒரு 6 வகுப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா. சைக்ளோஸ்டோம்ஸ் ஆர் ஜாவ்லஸ் வெர்டிபிரேட்ஸ். ஆமாம், இது வெர்டிபிரேட்ஸ் தான், ஆனால் ஜாவ்லஸ் வெர்டிபிரேட், அதாவது தாடை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். மவுத் நாட் பவுண்டட் பை ஜாஸ், அதாவது தாடை வாய்ப்பகுதியில் தாடை காணப்படாத ஒரு அமைப்பு. பாடி இஸ் எலாங்கேட்டட் அண்டு ஈல் லைக், உடலானது நீளமாக விலாங்கு மீன் மாதிரியான ஒரு அமைப்பு. தே ஹேவ் சர்க்குலர் மவுத், வட்ட வடிவமான வாய் பகுதி. ஸ்கின் இஸ் ஸ்லிம்மி அண்டு ஸ்கேல்லெஸ். ஸ்லிம்மினா வலுவழுப்பு மற்றும் செதில்கள் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடியது. தே ஆர் எக்டோ பாராசைட் ஆஃப் ஃபிஷஸ். ஸோ இது என்ன செய்யுது, இது ஒட்டுண்ணி பெரிய பெரிய மீன்களில் ஷார்க் மற்றும்
திமிங்கலம் சொல்ல முடியாது வேல் அதோடைய அடிப்பகுதியிலேயோ இல்லை அதோட பெரிய சிறிய மீன்களில் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மீன்கள் அடிப்பகுதியில் ஒட்டிடும். ஷக்கர் ஃபிஷ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒட்டி அதோடைய உணவை சிந்தக்கூடிய உணவை சாப்பிட்டு இது வாழும். இது ஆக்சுவலாக அதான் எக்டோ பாராசைட் உடலுக்கு வெளியில் ஒட்டி வசிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் கேட் ஃபிஷ். இந்த வாய்ப்பகுதி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒட்டிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதிலே வாய் இருக்குனால என்ன செய்யுது அதுக்குரிய உணவை அது எடுத்துக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபிஷ்ஷஸ் மீன்கள். ஃபிஷ்ஷஸ் ஆர் பொய்க்ளோதெர்மிக் கோல்டு பிளட்டட். கோல்டு பிளட்டட்னா குளிர் ரத்த பிராணி. அக்வாட்டிக் வெர்டிபிரேட் வித் ஜாஸ் நீரில் வசிக்கக்கூடிய தாடைகளுடைய ஒரு உயிரினம். தி ஸ்ட்ரீம்லைட் பாடி இஸ் டிவைசிபிள் இன்டு ஹெட் ட்ரங்க் அண்ட் டெயில். படகு போன்ற அமைப்பு அதோட தலை உடல் மற்றும் வால் பகுதியாக மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. லோகோமோஷன் இஸ் பை பேர்ட் அண்ட் மீடியன் ஃபின்ஸ். அதோடைய லோகோமோஷன் சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னா இணை மற்றும் நடு மைய துடுப்புகளால் ஆனது. நம்ம மீன்லாம் அந்த செவிலுக்கு பக்கத்தில் 2 துடுப்பு இருக்கும், இந்த பக்கமும் அந்த பக்கம். அதே மாதிரி உடலுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நீளமாக ஒரு துடுப்பு மாதிரி வருது. இதுதான் மீடியன் ஃபின்ஸ். தர் பாடி இஸ் கவர்டு வித் ஸ்கேல்ஸ். ஸோ இதோட உடல் என்னது செதில்களால் ஆனதை ஸ்கேலி லீவ்ஸ் சொல்லுவோம். ஸ்கேலி ஸ்கின். ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில்ஸ்னா செவில் மூலமாக சுவாசிக்குது. த கார்ட் இஸ் 2 chambered with an auricle and ventricle. 2 அறைகள் உடையது. ஒன்று ஆரிக்கிள் ஒன்று வென்ட்ரிக்கிள். There are 2 main types of fishes. Fishesல 2 டைப் இருக்கு. ஒன்று cartilaginous fishes, another one is bony fishes. Cartilaginous fishes அப்படின்னா with skeleton made up of cartilages. Example shark, skates. இந்த cartilages அப்படின்றது பொதுவாக நம்ம ஹியூமன் பீயிங்ல இந்த காது மூக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதுக்கு பேர் cartilage போன்னு சொல்லுவோம். cartilaginous போன் வேற எங்கேயும் இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி இந்த எலும்புகள் வந்து இந்த ஃபிஷ் இந்த ஷார்க்கு ஸ்கேட்ஸ் இந்த ஃபிஷ்ஷுக்கு இந்த மாதிரியான கார்டிலேஜ் போனால ஆனது. அனதர் ஒன் இஸ் போனி பீசஸ் எலும்பு மீன்கள். எலும்புனா அந்த முள் இருக்குன்னு சொன்னால் அந்த முள் தான் அதோடைய எலும்பு. வித் ஸ்கெலிட்டன் மேட் ஆஃப் போன்ஸ். அந்த போன்ஸ் சொல்லக்கூடிய முள் எலும்புலானது. எக்ஸாம்பிள் கார்ப்ஸ் அண்ட் முல்லட்ஸ். கார்ப்ஸ் அப்படிங்கிறது கெண்டை மீன், முல்லட்ஸ் வந்து மடவை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷார்க் படம் ஃபிஷஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸ் ஆம்பிபியா. ஆம்பி மீன்ஸ் போத், பியாஸ் மீன்ஸ் லைஃப், போத் லைஃப்னு அர்த்தம். These are the first 4-legged tetrapods vertebrates with dual adaptation to live in both land and water. The tetrapod 4 கால்களை உடைய முதல் உயிரினம், முதல் முதுகெலும்புள்ள டியூல் அடாப்டேஷன், அதாவது இரட்டை பண்புள்ள உடைய, அதாவது நீரில் நிலத்தில் வசிக்கக்கூடிய குணாதிசயம் உடைய அப்படின்னு அர்த்தம். இந்த பாடி இஸ் டிவைசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். தலை மற்றும் உடல் இந்த இரு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. த ஸ்கின் இஸ் moist and have mucus glands. மாய்ஸ்ட் அப்படின்னா ஈரப்பதமா, மியூக்கஸ் அப்படின்னா வலுவழுப்பா, ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கிளான்ஸ் உடையது. ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில்ஸ், லங்ஸ், ஸ்கின்ஸ் ஆர் பக்கோஃபேரினக்ஸ். ஸோ இதனுடைய சுவாசம் எப்படி நடக்குது? கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செவில், நுரையீரல் மற்றும் தோல் அல்லது தொண்டை வழியாக சுவாசிக்குது. ஸோ இது என்ன செய்யுது? டுவல் அடாப்டேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ கில்ஸு மற்றும் ஸ்கின் மூலமாக தண்ணீரில் இருக்கும்போதும் தரையில் இருக்கும்போது லங்ஸ் மூலமாகவும் சுவாசிக்குது. த ஹார்ட் இஸ் 3 chambered with 2 auricles and 1 ventricle. 3 அறைகள் கூடிய இருதயம் உடையது. 2 auricles and 1 ventricle. Eggs are laid in water. முட்டையை தண்ணிக்குள்ள தான் இடுது. த tadpole larva transforms into an adult. ஸோ முட்டைட்டுக்கு வந்து வெளியில் வரும்போது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அது tadpole சொல்லுங்க, தலைப்பிரட்டை வடிவம் சொல்லுவாங்க. பெரும்பாலான உயிரினங்கள் பிறந்த உடனே அதனுடைய தாயை ஒத்துருக்கும். ஆனால் இந்த இது தவளை மட்டும் வேறு ஒரு உருவம் அடைஞ்சு அப்புறமா அடல்ட்டில் தான் அதோடைய தாயோட உருவத்தை அடையும். அதான் இந்த tadpole சொல்லக்கூடிய தலைப்பிரட்டை. எக்ஸாம்பிள் பிராக் டோட். டோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேரை, தவளை தேரை. நெக்ஸ்ட் கிளாஸ் ரெப்டீலியா, ஊர்வன வகுப்பு ஊர்வன. ரெப்ரி டு கிராவல் ஆர் கிரிப் அப்படின்னா பிடிச்சு, கிரிப்னா பிரிமாணமாக பிடிச்சு வளர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். தீஸ் வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஃபுல்லி அடாப்டட் டு லிவ் ஆன் லேண்ட். இந்த முதுகுநானோட எப்படின்னா தரையில் நடந்து போகிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அடாப்டேஷன்ஸோடு உள்ளது. இந்த பாடி இஸ் கவர்டு வித் கார்னி எபிடெர்மல் ஸ்கேல்ஸ், அதாவது சொரசொரன்னு முட்கள் சொரசொரப்பான தோள்களை உடையது.
ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ லங்ஸ், நுரையீரல் மூலமாக சுவாசிக்குது. த ஹார்ட் இஸ் 3 chambered வித் an exemption of crocodiles which have 4 chambered heart. So reptiles mostly 3 அறைகள் உடைய இருதயத்தை உடையது, crocodile தவிர. crocodile 4 அறைகள் உடையது with 4 chambered heart. Most of the reptiles by their lays with the tough outer skull. பெரும்பாலான ஊர்வன வந்து முட்டையிடுகிறது, அதாவது கடின ஓடுடைய முட்டையில் இடக்கூடியது. கேலவட்டஸ் ஓனான், லிஜான்ற பள்ளி, ஸ்னேக் பாம்பு, டாட்டாய் சர்டல் இதெல்லாம் ஆமைகள். ஸோ இதெல்லாம் என்னது, முட்டையிட்டு ஓடுடைய முட்டையில் இடக்கூடிய பண்புடையது. நெக்ஸ்ட் கிளாஸ் ஏவ்ஸ். ஏவ்ஸ் மீன்ஸ் பேர்ட். ஏவ்ஸ்னாலே பறவைகளை குறிக்கக்கூடியது. பேர்ட்ஸ் ஆர் ஹோமியோதெர்மிக் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் வித் செவரல் அடாப்டேஷன் டு பிளை. வெப்பரத்த பிராணி சொல்லுவோம், அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் உடையதுன்னு சொல்லலாம். ஸோ இது பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான தகவமைப்பை பல வகையில் பெற்றுள்ளது. த ஸ்பிண்டில் ஆர் போட் ஷேப்டு பாடி இஸ் டிவைசபிள் இன்டு ஹெட், நெக், ட்ரங்க் அண்ட் டெயில். இது கதிர் வடிவம் அல்லது படகு வடிவமான அமைப்பு, போட் ஷேப்டு பாடி. இது தலை, கழுத்து, உடல் மற்றும் வால் என 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. த பாடி இஸ் கவர்டு வித் ஃபெதர்ஸ். உடல் முழுதும் இறகுகளால் சூழப்பட்டுள்ளது. 4 limbs ஆர் மாடிஃபைடு இன்டு விங்ஸ் ஃபார் ஃப்ளைட். இதனுடைய முன் கைகள் 2 இறக்கைகளாக உருமாறி இருக்கிறது. கீன் limbs ஆர் அடாப்டட் ஃபார் வாக்கிங், பிஸ்ஸிங் ஆர் ஸ்விம்மிங். இதனுடைய பின், அதாவது கால்கள், பின்னங்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கால்கள் மாதிரி நடப்பதற்கும் ஓடுவதற்கும் அல்லது நீந்துவதற்கும் தகுந்த மாதிரி மாறி இருக்கு. த ரெஸ்பிரேஷன் த்ரூ லங்ஸ். இதில் சுவாசம் நுரையீரல் மூலமாக நடக்குது. விச் ஹாவ் ஏர் சாக்ஸ், அதாவது காற்றறைகளை கொண்ட நுரையீரல் மூலமாக நடக்குது. போன்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏர், அதாவது நிமோட்டிக் போன்ஸ். அதாவது இதனுடைய எலும்பானது காற்றறைகளாக நிரம்புது, அதாவது குழாய் போன்ற எலும்புகள், அதாவது நிமோட்டிக் போன்ஸ்னாங்க. அதாவது பைப் மாதிரி உள்ள ஒன்றுமே இருக்காது இல்லையா, பார்க்கறதுக்கு அதே மாதிரி பைப் மாதிரி இருக்கனால விச் ரெடியூசஸ் த பாடி வெயிட். அதனால இது வெயிட் இல்லை. ஸோ ஹியூமன் பீங்ஸ், அனிமல்ஸ்லாம் இந்த போன் டைட்டாக இதாக இருக்கனால அது வெயிட்டாக இருக்கும். பட் பேர்ட்ஸ் வந்து அந்த நிமோட்டிக் போன்ஸ் இருக்கனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. தே லே லார்ஜ் யாக் லேடன் எக்ஸ், அதாவது அதுக்கு யாக் அப்படின்றது கரு, இது மஞ்சள் கரு, அதிகமான கரு உணவை உடைய முட்டையில் இடுகிறது. தே ஆர் கவர்டு பை ஹார்டு கால்கேரியஸ் செல். ஸோ கடினமான ஓடுடைய அந்த கால்சியத்தினாலான ஓடுடைய முட்டையை, கோழி முட்டையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி முட்டைகளை இடக்கூடியது. எக்ஸாம்பிள் பேரட், க்ரவ், ஈகிள், ஆஸ்ட்ரிச். ஸோ சம். நெக்ஸ்ட் மேமலியா. கிளாஸ் மேமலியா பாலூட்டிகள். மேமா மீன் பிரீஸ்ட், பாலூட்டக்கூடிய சுரப்பி உடையது. மேமல்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். இது என்னது, ஸோ மேமல்ஸ் எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ஸ் உடையது. த ஸ்கின் இஸ் கவர்டு வித் ஹேர்ஸ், உடலை சுற்றி முடிகளால் ஆனது, மயிரிலைகளால் ஆனது. இட் ஆல்சோ பியர்ஸ் ஸ்வெட் அண்ட் செப்பேசியஸ் கிளான்ஸ். ஸ்வெட்னு சொல்லக்கூடிய வியர்வை மற்றும் செப்பேஸ் சொல்லக்கூடிய ஆயில், எண்ணெய் சுரப்பிகள் உண்டு. த பாடி இஸ் டிவைசபிள் இன்டு ஹெட், நெக், ட்ரங்க் அண்ட் டெயில். தலை, கழுத்து, உடல் மற்றும் வால் பகுதியை கொண்டது. ஃபீமேல்ஸ் ஹேவ் மேமரி கிளான்ஸ் விச் செக்ரேட் மில்க் ஃபார் ஃபீடிங் ஃபார் யங் ஒன்ஸ். மேமல்ஸ், பாலூட்டிகளில் பால் சுரப்பிகள் வந்து பெரும்பாலும் பெண் உயிரினங்களுக்கு பால் சுரப்பிகள் உண்டு. த எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னா இஸ் பிரசன்ட், அதாவது வெளிப்புற காது, காது மடல், அதாவது வெளி மடல் சொல்லுவாங்க. மற்ற இதுவரைக்கும் பார்த்தாருங்க காதுன்றது ஒன்று தனியாக தெரியாது. பட் மேமல்ஸ் மட்டும் வெளிப்பகுதியாக தனியாக ஒரு காது போன்ற அமைப்பு இருக்கும். ஹார்ட் இஸ் 4 chambered அண்ட் தே பிரீத் த்ரூ லங்ஸ். இருதயமானது 4 அறைகளை உடையது, அது மூலமாக அது சுவாசிக்குது, நுரையீரல் மூலம் சுவாசிக்குது. எக்ஸப்ட் எக் லேயிங் மேமல்ஸ், இதில் முட்டையிட்டு பால் கொடுக்கக்கூடிய விலங்குகளும் இருக்குது. எக்ஸாம்பிள் பிளாடிபஸ் அண்டு ஸ்பைனி ஆன்டிஈட்டர்ஸ். இதெல்லாம் முட்டையிட்டு பால் கொடுக்கக்கூடியது. ஆல் அதர் மேமல்ஸ் கிவ் பர்த் டு தர் யங் ஒன்ஸ். பெரும்பாலான என்னது
குட்டி போட்டு தான் பால் கொடுக்கும். அதை விவிபேரஸ் சொல்லுவாங்க. அந்த முட்டையிட்டு போகிறத ஓவிபேரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ விவிபேரஸ் சொல்லக்கூடிய இது என்னென்ன காரணம், பிளசண்டா இஸ் யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஸ்பீஷர் ஆஃப் மேமல்ஸ். பிளசண்டா சொல்லக்கூடிய நஞ்சுக்கொடி, அந்த தாய் சேய் இணைப்பு திசு இருக்கு இல்லையா, அதன் மூலமாக தான் அது பறந்து அதுக்கப்புறமா பால் கொடுக்கும். பட் இந்த பிளாடிபஸ் மாதிரியான உயிரினங்கள் வந்து முட்டையிட்டு அதுக்கப்புறமா அது பொறிச்சதுக்கு அப்புறமா அது மேமல்ஸாக மாறுது. ஸோ எக்ஸாம்பிள் ரேட், ரேபிட், ஸோ மேன், இது எல்லாமே மேமல்ஸ் சொல்லக்கூடிய பாலூட்டியில் வரக்கூடியது. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம். இதோடைய ஒரு ஜஸ்ட் ரிவை மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டா 3 சப்பைலம்ஸ் இருக்குது. ஒன்று செப்பலோ கார்டேட்டா, எக்ஸாம்பிள் அசிடியன். இப்போ செகண்ட் சப்பைலம், ஃபர்ஸ்ட் சப்பைலம் யூரோகார்டேட்டா அசிடியன், செகண்ட் சப்பைலம் செப்பலோ கார்டேட்டா, எக்ஸாம்பிள் ஆம்பிபியன்ஸ். தேர்ட் சப்பைலம் வெர்டிபிரேட்டா. ஸோ வெர்டிபிரேட்டா 2 டைப்ஸ். ஒன்று without jaws, vertebrates without jaws, class Cyclostomata, example lamprey or catfish. another one is vertebrates with jaws, தாடையில் உள்ளது. அதில் 5 இருக்கு, 5. first one class fishes, example bullet shark. second one is amphibious, amphibia, example frog, toad. third class reptila, lizard, snake. fourth one class aves, pigeon, ostrich, birds. last one class mammalia, rabbit, man. ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ளோ சார்ட் இது. ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு டாபிக், அனதர் டாப்பிக்கோட இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை மறுபடியும் we will meet. Thank you. Good morning students, welcome to online class. Today we learn about Science 2 Unit 17 Animal Kingdom, topic Chordata. ஸோ கார்டேட்டா பார்க்குறதுக்கு முன்னால்